சண்டைக்கு வந்தான் சூரபத்மன். முருகன் எய்த்தால நின்னோன்ன அந்த கருணை தெய்வத்தின் திருவடிகளை பார்த்தான். அதான் அவன் கண்ணில் முதல்ல பட்டதே ஸ்ரீ முருகப்பெருமானின் சரணங்கள் தான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ஞானோதயம் வந்துடுத்து. திரிலோக்கத்தையும் கஷ்டப்படுத்தின அந்த சூரபத்மன், அந்த வடிவேலன் முத்துக்குமரன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய சரணங்களை பார்த்த உடனே, திருவடிகளை பார்த்த உடனே ஞானோதயம் வந்துடுத்து அவனுக்கு. இந்த திருவடிகளை அல்லவா நாம் சரணடைய வேண்டும், நாம் எதற்கு போரிடணும் என்று நினைச்சான். அதன் பின் அந்த ஞானத்தை முருகனே மறைச்சுட்டார். ஒரு செகண்டுக்கு தான் அவனுக்கு அந்த ஞானம் வந்தது. பட் முருகனே சரி இவன் மாறிட்டான், அவன் ஞானத்தை மறைச்சுட்டார். பழையபடியும் அசுரன் ஆயிட்டான், சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். விடல, சண்டை போட்டுட்டே இருக்கான். அந்த முருகனோட திருவடிகளை அவன் தரிசிச்சதுனால சூரபத்மனை முருகன் கொல்லல. அவனை அவன் ஒரு மரமா மாறினான். அந்த மரத்தை